ஹே ஹாய் ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபயர் அப்படின்ற ஒரு படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சென்னையில இருக்கிற ஒரு பிசியோதெரபிஸ்டான ஒரு டாக்டர் திடீர்னு காணாம போறாரு. அப்படி அவருடைய கேஸை விசாரிக்கிற போலீஸுக்கு அடுத்தடுத்து பல அதிர்ச்சிகள் காத்திருக்குங்க. முக்கியமா அந்த டாக்டரை தங்களுக்கு தெரிஞ்சதா சொல்லி அந்த கேஸ்ல அவங்களாவே வந்து பல பெண்கள் இன்வால்வ் ஆகுறாங்க. அப்படி எல்லாரும் நல்ல விதமா சொல்ற அந்த டாக்டர் எதுக்கு காணாம போனாரு, அதுக்கு பின்னணியில இருக்கிற ட்விஸ்டுகள் என்ன அப்படின்ற எல்லாத்தையும் தான் இந்த படத்துல ரொம்ப பரபரப்பாவே சொல்லிருப்பாங்க. இது உண்மையிலேயே ஒரு அண்டர்ரேட்டடான மூவிங்க. தியேட்டர்ஸ்ல வந்தது, இப்போ ஓடிடிலயும் ரிலீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பா எல்லாரும் பார்த்து இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்களுக்கு உங்க ஆதரவை கொடுங்க. இப்போ இந்த கதையில என்ன இருக்குன்றத ஷார்ட்டா பார்த்துடலாம். லைக் கொடுக்கலனா ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க. நான் கவின், நீங்க பார்க்கறது நம்மளோட ஃபிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு ரெசார்ட்டை காமிக்கிறாங்க. அந்த ரெசார்ட்ல ஒரு மர்ம நபர் ஒரு பெண்ணோட கொஞ்சம் நெருங்கி இருக்கிற மாதிரியும், அப்போ திடீர்னு அவருக்கு ஏதோ தலை சுத்துற மாதிரி இருக்கு போல. உடனே அவர் வெளியே எழுந்து வந்து அங்க ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்குங்க, அது முன்னாடி நின்னும் புகை பிடிக்கலான்னு வராரு. இப்போ அதே இடத்துக்கு மாஸ்க் போட்டுக்கிட்டு கருப்பு கலர் உடை போட்டுக்கிட்டு ஒரு மாஸ்க் மேன் வந்து அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கம் நின்னுகிட்டு இருக்கிற அந்த நபரையும் அடிக்கிறாரு. அதுல அவர் அங்கேயே மயங்கி விழ, இப்ப அந்த மாஸ்க் மேனும் தன்னோட கார் டிக்கில அந்த நபருடைய உடலையும் எடுத்துக்கிட்டு அவரோட போனை எடுத்து ஒரு குப்பத்தொட்டிலையும் டிஸ்போஸ் பண்ணிட்டு நேரா ஒரு இடத்துல புதைக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. இப்போ கட் பண்ணா ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரை காமிக்கிறாங்க. அவர்கிட்ட இப்போ ஒரு மிஸ்ஸிங் கேஸ் வருதுங்க. இது வரைக்கும் அவர் ஹேண்டில் பண்ணதுலயே ரொம்ப டஃப்பான ஒரு பயங்கரமான கேஸை தான் இப்ப அவரு கையில எடுத்திருக்காரு. இப்ப அந்த கேஸை பத்தியும் அவர் சொல்ல ஆரம்பிக்க, இப்ப இந்த இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷன்ல இருக்கும் போது ஒரு அப்பா அம்மா வந்து தன்னோட பையன் பேரு காசி, அவனுக்கு 27 வயசு, அவன் ஒரு பிசியோதெரபிஸ்டா ஒரு டாக்டரா இருக்கான். ஆனா அவன் கொஞ்ச நாளாவே காணாம போயிட்டான். எங்களுக்கு அவன் ஒரே புள்ள, எப்படின்னா எங்க புள்ளைய கண்டுபிடிச்சு கொடுங்கன்ற மாதிரியும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா, நம்ம ஊர்ல டாக்டரே காணாம போறாங்களா, நான் எப்படின்னா கண்டுபிடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த கேஸை பத்தி அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் கிட்டையும் எழுதி கொடுக்க சொல்லிட்டு இப்ப இந்த இன்ஸ்பெக்டர் தான் வீட்டுக்கு வராரு. அப்பதான் இன்ஸ்பெக்டரோட மனைவி தான் கணவர் வீட்டுக்கு வர்றது கூட தெரியாம அங்க சீரியல் பாத்துக்கிட்டு இருக்க. அங்க இன்ஸ்பெக்டருமே, இப்ப நிறைய வீட்டுல இப்படிதான் இருக்கீங்க, சீரியல் பாக்குறத விட்டுட்டு வீட்டுக்குள்ள யாருன்னா வராங்களான்னு சொல்லி கவனிங்க, நான் வீட்டுக்குள்ள வரதே உங்களுக்கு தெரியாம இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப மனைவியோட உட்காந்து சாப்பிடலான்னு வராரு. ஆனா அதுக்குள்ள அங்க அவருக்கு ஒரு போன் கால் வருதுங்க. பாவம், சரியா கூட சாப்பிட முடியாம இப்ப அந்த போனை அட்டன் பண்ண காணாம போன அந்த காஷி என்ற டாக்டர் அவன் சொந்தம் அவனோட நண்பர்கள் கிட்ட தான் விசாரிச்சதுல அவன் ரொம்ப நல்ல டைப் தான், யாருக்கிட்டையும் கடன் கூட வாங்கினது இல்லையா, ரொம்ப நல்ல டாக்டர்ன்ற மாதிரியும் கேள்விப்பட்டோம். ஆனா எதனால காணாம போனாருன்னு தெரியலன்ற மாதிரி சொல்ல, இப்ப இன்ஸ்பெக்டரும் கடைசியா அந்த காசியோடைய போன் எந்த இடத்துல சிக்னல் கட் ஆயிருக்குன்றத பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த காஷி நடத்திக்கிட்டு இருக்கிற அந்த கிளினிக்குக்கும் வராங்க. காசி டாக்டர் கடைசியா எப்ப பாத்தீங்கன்னு கேட்டதுக்கு ஒரு 5 நாளுக்கு முன்னாடி பார்த்தேன்னு சொல்றாங்க. இப்போ அவரோட ரூம் எங்க இருக்குன்னு கேட்கும் போதோ மேல் ஃப்ளோர்ல இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆனா அந்த ரூம் பூட்டப்பட்டிருக்கு. உடனே இன்ஸ்பெக்டர் தான் கூட இருக்க கான்ஸ்டபிள அந்த பூட்டை உடைக்க சொல்ல, அப்படி அந்த ரூம்குள்ள வந்து பார்த்தா அங்க நிறைய பெட் இருக்கிறதும் சேரு ஃபைல்னு சொல்லி எல்லாத்தையும் பாக்குறாரு. இந்த காசி ஒரு பிசியோதெரபிஸ்ட் அப்படின்றதுனால இந்த உடம்புல சுளுக்கெல்லாம் எங்கன்னா புடிச்சிக்கிச்சுன்னா அதுக்கு மருத்துவம் பாக்குறவரு அப்படின்றதுனால அவருடைய ரூம்ல இந்த பெட் மாதிரி ஏதோ இருக்கு போல. அப்பதான் இந்த காசியோடைய கேஸ்ல ஒரு முக்கியமான தகவல் இந்த இன்ஸ்பெக்டருக்கு கிடைக்குது. இந்த காசி ஊர்ல இருக்கும் போதோ ஒரு பெண் கிட்ட ரொம்ப அன்பா பழகிருக்காராம். அவங்க இப்போ ராமேஸ்வரத்துல இருக்கிறதா இப்ப இன்ஸ்பெக்டரும் அவரோட டீமை கூப்பிட்டுக்கிட்டு ராமேஸ்வரத்துக்கு வராரு. அப்படி அவங்க ராமேஸ்வரத்துல கடல்ல சாமியை வேண்டிக்கிட்டு குளிச்சுக்கிட்டு இருக்க, அப்ப அந்த இடத்துக்கு வந்து அவங்கள கையும் களவுமா பிடிக்கிறாங்க. உங்க பேரு தானே மீனாட்சி, உங்களுக்கு இந்த டாக்டர் காசியை தெரியும் தானே, உங்க போனை எதுக்கு ஆஃப் பண்ணி வச்சிருந்தீங்க, எங்க கூட வாங்க, அந்த டாக்டர் காசியை பத்தி உங்ககிட்ட விசாரிக்கணும்னு சொல்லியும் அவங்கள கூட்டிட்டு போறாங்க. அப்படி பக்கத்துல ஒரு லாட்ஜுக்கு அவங்களை கூட்டிட்டு வர அங்க இந்த இன்ஸ்பெக்டரும் வந்து, உங்களுக்கும் இந்த டாக்டர் காஷியை எப்படி தெரியும், என்கிட்ட என்ன மறைக்கிறீங்க, உண்மையை சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கும் போதோ ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மீனாட்சி ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க, இவங்களோட கணவர் இவங்களை விட்டு போயிருப்பாரு. இப்போ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சைல்டு இருப்பாங்க. அந்த குழந்தையும் பார்த்துக்கிட்டு குடும்பத்தையும் ரன் பண்ணிக்கிட்டு ஊரை சுத்தி கடன் வாங்கி ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையை தான் வாழ்வாங்க. அதுல அவங்களுக்கு உடம்பு கொஞ்சம் முடியாம போய் முக்கியமா முதுகுல கொஞ்சம் சுளுக்கு ஏற்பட்டு இந்த டாக்டரை பாக்குறதுக்கு வந்திருப்பாங்க. அப்பதான் காசியும் அவங்க கிட்ட அன்பா பேசுவாரு. உங்க உடம்புல எந்த இடத்துல சுளுக்கு இருக்குன்னு கேள்வி கேட்டு அந்த சுளுக்குக்கு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுவாரு. அப்பதான் அவங்க ஹாஸ்பிட்டல்ல திடீர்னு ஒரு ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்க, அவங்க பேர் அனிதா. அவங்க அங்க ஓடி வந்து, இந்த மீனாட்சி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சைல்டு இருப்பாங்கல்ல, அவங்க காசை முழுங்கிட்டதாகவும் காப்பாத்த சொல்லியும் அங்க சொல்றாங்க. இப்ப மீனாட்சியும்
காசியும் கதறி அழுது பக்கத்துல வேற ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போலான்னு நினைக்க அப்பதான் நம்ம காசி டாக்டர் வந்து நான் இதுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன்னு சொல்லி அங்க ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணி அந்த குழந்தைய காப்பாத்துறாரு. இதுல மீனாட்சிக்கு காசி மேல ஒரு மரியாதை வருதுங்க. அவர் இது பண்றது மட்டும் இல்லாம உங்களோட குழந்தைய தூக்கிக்கிட்டு நீங்க வீடு வரைக்கும் நடந்தா போறீங்க, அதுவும் இந்த இருட்டுல நானே உங்க வீட்டுல டிராப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டோம். காசி தன்னோட கார்ல மீனாட்சியையும் அவங்க குழந்தையும் கூப்பிட்டுக்கிட்டு அவங்களோட வீட்லயும் டிராப் பண்ணிருப்பாரு. மீனாட்சியோட குழந்தை பேரு தங்க பாப்பா. அப்படி அவங்க பாப்பாவுடைய பெயர்ல இவங்க ஒரு மாவு கடையும் வச்சிருப்பாங்க. ஒரு நாள் இந்த மீனாட்சியோட வீட்டுக்கு மீனாட்சிக்கு கடன் கொடுத்தவரு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வராருங்க. என்ன வேணும்னு கேட்டதுக்கு நீ என்னுடைய வட்டி காசை கட்டுற மாதிரியே தெரியல, அதனால இன்னைக்கு உன்னோட வீடை என்னோட வீடா நான் பயன்படுத்திக்க போறேன். ஒழுங்கா என்கிட்ட வாங்கின கடனை வட்டியோட 2.5 லட்சம் ரூபாய் கட்டிட்டனா நான் இப்பவே இங்க இருந்து போயிடுவேன்னு சொல்ல, ஐயா புருஷன் இல்லாத வீட்டுல என் குழந்தை தனியா இருக்கும் போதோ இப்படி எல்லாம் பொண்ணு கூட்டு வரதெல்லாம் தப்பியா, இங்க இருந்து வெளியே போயா அப்படின்ற மாதிரி மீனாட்சி எவ்வளவோ கதறுவாங்க. ஆனாலும் அந்த கடன் கொடுத்தவரும் அங்கேயே உட்காந்து குடிச்சிட்டு அவர் கூட்டிட்டு வந்த பொண்ணை நம்ம மீனாட்சியோடைய அறைக்கு கூட்டிட்டு போயிட்டு அவரு ஒன்னா இருக்கிற மாதிரியும் அப்புறம் வெளியே வந்து நான் கூட்டிட்டு வந்தனே இந்த பொண்ணு இவங்க யாருன்னு நினைக்கிற, உன்ன மாதிரியே கடன் வாங்கினவங்க தான், வட்டி காசை கழிக்கிறதுக்கு தான் இதோ இப்படி வந்துட்டு போறாங்க, நாளைக்கு நீ வட்டி காசை கொடுக்கலன்னா இதே நிலைமை உனக்கும் வரலான்ற மாதிரியும் மிரட்டிட்டு போக இதுல மீனாட்சி ரொம்ப பயப்படுறாங்க. காலங்கள் ஓடுது. நம்ம மீனாட்சியும் வட்டியும் கட்ட முடியாம கடனும் திருப்பி கொடுக்க முடியாம ரொம்ப தவிக்க இதுல அந்த கடன் கொடுத்தவரும் பயங்கரமா டென்ஷன் ஆகி இப்ப மீனாட்சியோட வீட்டுக்கு வந்து மீனாட்சிய அடைஞ்சே ஆகணும், உன்னை அடைஞ்சி இந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமா நீ கழிச்சுக்கோன்ற மாதிரியும் சொல்றாரு. மீனாட்சியோட குழந்தைகள் எல்லாம் வெளியே தள்ளிடுறாரு. மீனாட்சி வீட்டாண்ட இருக்கிறவங்க எல்லாருமே வீட்டு வாசல்ல பரபரப்பா அந்த கதவை தட்டிக்கிட்டு இருக்க அப்பதான் அந்த டாக்டர் காசி இருக்காரு பாத்தீங்களா, அவர் அந்த பக்கம் வராரு. அவருக்கு மீனாட்சி மேல ஒரு சின்ன மரியாதை இருக்கிறதுனால அந்த சம்பவத்துல இருந்து அங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சு போட்டு முக்கியமா அந்த கடன் கொடுத்தவருக்கு 2 லட்சம் ரூபாய் காசை நானே உனக்கு கொடுக்குறேன், மீனாட்சியை விட்டுன்னு சொல்லி அந்த காசை கொடுத்து மீனாட்சியை அங்க காப்பாத்துறாரு. அதுக்கப்புறம் மீனாட்சியோட குழந்தைக்கு பேச்சு வரதுக்காக நிறைய மருத்துவரை இந்த காசி தான் ரெஃபரும் பண்ணிருக்காரு. சோ இப்படிப்பட்ட நல்ல பர்சன் காணாம போயிட்டான்னு சொல்றது எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. எப்படின்னா அவரை கண்டுபிடிச்சு கொடுங்கன்ற மாதிரி மீனாட்சி சொல்றாங்க. மீனாட்சி கதையில வந்து அந்த வட்டி கொடுத்தவரு எங்க இருக்காருன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் தேடி போக, ஆனா அந்த வட்டி கொடுத்தவரும் கொஞ்ச நாளா காணும் போல, ஒருவேளை அவன் தான் இந்த டாக்டர் காசியை எதுனா பண்ணிட்டு தலைமறை வாய்ட்டானோன்ற மாதிரி இன்ஸ்பெக்டருக்கு ஒரு சிந்தனை வருது. இப்ப காசியோடைய நண்பர்கள் கிட்ட வந்து காசி யாரானா காதலிச்சானான்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பதான் அவங்களுமே காசி கூட அனிதான்னு ஒரு பொண்ணு வேலை பார்த்தாங்க, காசியோடைய ரிசப்ஷனிஸ்டா இருந்தாங்க. இப்ப நீங்க மருத்துவமனைக்கு போனா அவங்க இருக்க மாட்டாங்க, வேற ஒருத்தவங்க மாறிட்டாங்க, முன்னாடி இருந்தாங்க அவங்களதான் காசி லவ் பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப அந்த அனிதாவை காமிக்க ரொம்ப நல்ல பொண்ணுங்க, அப்பா அம்மா இல்லாத பொண்ணு, தாத்தா கிட்ட தான் வளருவாங்க. அப்படி காசி ரொம்ப ஸ்மார்ட்டா ஒவ்வொரு பேஷண்ட்டையும் ஹேண்டில் பண்றது, ஒவ்வொருத்தவங்க மேலேயும் கேர் பண்ணிக்கிறதுலாம் இந்த அனிதாவுக்கு ரொம்ப பிடிச்சு போய் அப்படி காசியை அவங்க ஒரு ஹீரோ மாதிரி பார்ப்பாங்க. ஒரு நாள் மலையில நனைஞ்சு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கும் போதோ காசி வந்து நம்ம அனிதாவை அவரோட கார்ல கூட்டிட்டு போனதெல்லாம் அனிதாக்கு இன்னும் பிடிச்சிருக்கும். இப்போ ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் அனிதா பசியில இருக்காங்கன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்து மீதியான சாப்பாட்டை அனிதாவுடைய தாத்தாக்கும் பார்சல் கட்டி நம்ம காசி கொடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் அனிதாக்கு ரிங்கு கொடுத்து காசி ப்ரப்போஸ் பண்ணிருப்பாரு. அதுல இருந்து இவங்க 2 பேரும் காதலிச்சதா அங்க கதைகளா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ அந்த காசி காதலிச்ச பொண்ணு அந்த அனிதா எங்க இருக்கான்னு தேடி பார்த்தா அவங்கள ஆளையே காணுங்க, எங்க இருக்கான்னு தெரியல. காசிய மாதிரியே அவங்களும் காணாம போயிருக்காங்க போல. இப்ப இன்ஸ்பெக்டர் ஒரு டீமோட காசியோடைய வீட்டுக்கும் வராரு. அப்படி காசி அப்பா அம்மா கிட்ட உங்க பையன் காசி யாரானா காதலிச்சானான்னு கேட்கும் போதோ அவங்க என் பையன் யாரையுமே காதலிக்கலன்னு சொல்றாங்க. அதே வேளையில மினிஸ்டர் வேற இப்ப இந்த இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி நீங்க தான் காசியோடைய கேஸை ஹேண்டில் பண்றீங்களா, அந்த கேஸ்ல நீங்க என்ன கண்டுபிடிச்சாலும் முதல்ல என்கிட்ட தான் சொல்லணும்ன்ற மாதிரியே சொல்ல, இப்போ காசியோட வீட்டுல தானே இருப்பாங்க. அப்படி காசியோடைய சிஸ்டம், காசி நிறைய செல்போனை யூஸ் பண்ணுவாரு, ஹார்ட் டிஸ்க், பென்ட்ரைவ்னு சொல்லி நிறைய விஷயங்களை அங்க பறிமுதல் பண்றாங்க. அதையெல்லாம் அவரோட டீம் கிட்ட கொடுத்து உடனே இதுக்குள்ள என்ன இருந்ததுன்றதையும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இன்ஸ்பெக்டருக்கு புதுசா ஒரு தகவல் வருது. காசியோடைய சிம் கார்டு லாஸ்டா இந்த குப்பையெல்லாம் ஒரே பகுதியில கொட்டி வைப்பாங்கல்ல, அப்படி ஒரு இடத்துல டிஸ்கனெக்ட் ஆயிருக்குன்ற மாதிரி சொல்ல, இப்போ அங்கேயும் வந்து ஒருவேளை காசிய இங்கதான் யாருன்னா போட்டு தள்ளிட்டு போனை தூக்கி போட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லி அந்த இடத்தையும் சோதிச்சு பாக்குறாங்க. ஆனா அங்கேயும் ஒன்னும் தெரியல. இப்ப காசியோடைய போனு இந்த குப்பை கிடங்குக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு ரெசார்ட்ல தான் இருந்திருக்கிற மாதிரி காட்டுது போல. அப்படி அந்த போன் சிக்னலை வச்சு அந்த ரெசார்ட்டுக்கும் வர, அப்படி
அங்க ஒரு வேலைக்காரர் இருக்காரு. வேலைக்காரர் கிட்ட இந்த ரெசார்ட் யாருடையது அப்படின்னு கேட்க முதலாளி அமெரிக்கால இருக்காரு அப்படின்னு அவரும் சொல்ல, இப்ப நம்ம டாக்டர் காஷியோடைய போட்டோவை காமிச்சு இவரை தெரியுமான்னு கேட்கும் போதோ, இவர் நல்லா தெரியுமே, எங்க முதலாளியோடைய ஃப்ரெண்டு, அப்பப்போ இந்த ரெசார்ட்டுக்கு வந்து போவாரு, யாருன்னா கூட்டிட்டு வருவாரா, இல்ல தனியா தான் வந்து போவாரு, ஏன் எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்கன்ற மாதிரி கேக்குறப்போ இந்த காசிய கொஞ்ச நாளா காணோம்னு சொல்றாங்க. இதுல அந்த வேலைக்காரரும் துடிச்சு போறாரு. ரெசார்ட்ல எதுனா சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா, ஏன்னா காஷியோடைய போன் சிக்னல் இங்க தான் கட் ஆயிருக்குன்னு சொல்ல, இந்த ரெசார்ட்ல எந்த சிசிடிவி கேமராவும் இல்லன்ற மாதிரியும் அவர் சொல்றாரு. இப்போ நம்ம காஷியோடைய சிஸ்டம் போன்லாம் கிடைச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதுல செக் பண்ணி பார்க்கும்போது அதுல எல்லாமே படங்கள் தாங்க இருக்கு, வேற எந்த தகவலும் அதுல கிடைக்கல. இப்ப இன்ஸ்பெக்டரும் படங்கள் தான் அப்படின்னு சொல்லி சும்மா விட்டுறாரு. அப்பதான் இந்த காஷியோட ஜிம்முக்கு வந்தவங்க அப்படின்னு சொல்லி பிரியான்னு ஒரு பொண்ணை இந்த இன்ஸ்பெக்டர் விசாரிக்க வராரு. பிரியாவுமே இன்ஸ்பெக்டரை பார்த்ததும் நேத்தே உங்களை எதிர்பார்த்தேன், உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாஸ்போர்ட்டை எடுத்துட்டு வந்து காமிக்க, நாங்க இதுக்காக வரல, காசியை தேடி வந்திருக்கோம், காஷியும் நீங்களும் ஜிம் மேட்ஸ்னு எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு காஷியை பத்தி என்ன தெரியும்ன்ற மாதிரி கேட்க, உடனே அவங்களோட முகம் மாறுது. என்னோட கணவர் துபாயில இருக்காரு, எங்க சொந்தத்திலேயோ என்ன குழந்தை பெத்துக்க சொல்லி நிறைய பிரஷர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, அதுல எனக்கும் என் கணவருக்கும் எப்பவுமே சண்டை வரும், அந்த சண்டையில ஒரு நாள் ஜிம்ல இருக்கும் போதோ அப்பதான் ஜிம்ல முதல் வாட்டி காஷிய பார்த்தேன், அப்போ அவரோட டவலை என்னோட டவல்னு நினைச்சு தெரியாம தொடச்சிட்டேன், அதுக்கப்புறம் நான் அதிகமா ஒர்க் அவுட் பண்ணும் போதோ என்னோட கை பிடிச்சிக்கிச்சு, அப்போ காஷி தான் எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாரு, இது இதோட மட்டும் நிக்காம ரெகுலரா நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு சொல்லி அவரோட ரெஸ்டிங் கார்டையும் கொடுத்துட்டு போனாரு. நான் என் கணவரோட ஒரு நரக வாழ்க்கையை தான் வாழ்ந்தேன். அப்பதான் போன்ல ஒரு வீடியோ வந்தது, அது மகளிர் தினத்துக்கு இந்த காசி பேசியிருந்த வீடியோ, பெண்களை மதிக்கணும், பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு பெண்களை புகழ்ந்து அவன் ஒரு வீடியோ பேசியிருந்தான். அதுல காசி மேல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. அதுக்கப்புறம் தான் காசியோட கிளினிக்கு போயிருந்தேன் அப்படின்ற மாதிரி கதைக்குள்ள வராங்க. அப்படி காசியுமே அவங்களுடைய உடம்பெல்லாம் கொஞ்சம் லூஸ் ஆக சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்கிறாரு. இப்ப இந்த கதையை சொல்லி முடிக்கிற இந்த பிரியாவுமே எங்களுக்கு இந்த வகையில தான் நட்பு இருந்தது அப்படின்னு அந்த கதையை சொல்லி முடிக்கிறாங்க. அப்படி அந்த கதை கேட்டுக்கிட்டு இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு திடீர்னு ஒரு கால் வருது. என்னன்னு கேட்டதுக்கு ஒரு தாத்தா வந்து காஷியை தான் தான் போட்டு தள்ளணும்னு சொல்லி ஸ்டேஷன்ல சரண்டர் ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப இவங்களும் ஸ்டேஷனுக்கு அடிச்சு பிடிச்சு கிளம்புறாங்க. அப்படி அந்த தாத்தா யாருன்னு பார்த்தா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க ஒரு ரெசார்ட் போயிருப்பாங்கல்ல, அந்த ரெசார்ட்ல ஒரு வேலைக்கார தாத்தா இருப்பார்ல, அவரு தாங்க. இப்ப கொஞ்ச நேரத்திலேயே ஸ்டேஷனுக்கு காசியோடைய அப்பா அம்மா ஓடி வராங்க. ஐயா, இப்பதான் என்னுடைய புள்ள காசி எங்களுக்கு கால் பண்ணா, அவன் ஏதோ வெக்கேஷனுக்கு போயிருக்கானா, அதுக்குள்ள எதுக்கு போலீஸுக்குலாம் போயிட்டு கேஸ் போடுறீங்கன்ற மாதிரி எங்களை கத்தனா, நாங்க கேஸ வாபஸ் வாங்கிக்கிறோம்னு சொல்ல, இங்க காசியை ஒருத்தர் போட்டு தள்ளிட்டாருன்னு சொல்லி சரண்டர் ஆயிருந்தா இங்க அவங்க அப்பா அம்மா வந்து வேற ஏதோ சொல்றாங்களே, இதுல எது உண்மை, காசியை எதுக்கு இவங்க போட்டு தள்ளாங்க, உண்மையிலே காசிக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரியும் இப்ப நிறைய கேள்விகள் வருது. அப்பதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கதையை காமிக்கிறாங்க. நம்ம காசி ஒரு கல்யாணத்துக்கு போயிருப்பாருங்க. அந்த கல்யாணத்துல துர்கா அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணை பார்த்திருப்பாரு. அந்த பொண்ணை பார்த்ததும் இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்பதான் அந்த கல்யாணத்துல கலந்துகிட்ட காசியோட ஃப்ரெண்ட்ஸுமே வந்து, பாவண்டா இந்த துர்கா, கல்யாணமாகி கொஞ்ச நாள்லயே அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க, அதுல இருந்து வாழ்க்கையே வெறுத்து போய் தனிமையில தான் இருக்கான்ற மாதிரிலாம் சொல்ல, இதுல காசி இன்னமும் இம்ப்ரெஸ் ஆகுறாரு. அப்படி அந்த துர்கா கூட சேர்ந்து பழகி ஒரு கடத்துல அவங்க நம்பரையும் வாங்கி வச்சுக்க, அதுக்கப்புறம் அப்பப்போ துர்காக்கு கால் பண்ணி பேசுறது, வெளியே சாப்பிட கூப்பிடுறது, அப்படி இவங்க ஒன்னா சேர்ந்து பழகிறது. ஒரு நாள் காசிக்கு பிறந்த நாள்னு சொல்லி அவரோட வீட்டுக்கு துர்காவை கூப்பிட்டுருக்காரு. அப்போ துர்காவும் சர்ப்ரைஸா கேக்லாம் வாங்கிட்டு வந்து காசிக்கு வெட்ட, அதுல அவரு திடீர்னு கண் கலங்கி போய் அழுகுறாருங்க. துர்காவும் என்னாச்சுன்னு கேட்கும் போதோ, எனக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருந்ததாகவும், ஈசிஆர் பக்கம் லாங் டிரைவ் போகும்போதோ அவ ஆக்சிடென்ட்ல போய் சேர்ந்துட்டா, அதுல இருந்து என் வாழ்க்கையே நரகமாச்சுன்ற மாதிரி காஷி சொல்றாரு. பதிலுக்கு துர்காவும், என்னோட கணவரும் போய் சேர்ந்துட்டாரு, அப்படிதான் உன் வாழ்க்கையும் இருக்கு, அதனால நீ கலங்காத, உனக்கு நான் இருக்கன்னு சொல்லி அங்க அவங்க காதல சொல்லி இப்ப காசியோட அவங்க ஒண்ணு சேர, இப்ப நிகழ்காலத்துல இந்த கதையை எல்லாத்தையும் இன்ஸ்பெக்டர் கிட்ட அந்த துர்கா சொல்ற மாதிரியும் காட்டுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் நேரா அந்த வயசான தாத்தா இருக்காருல, காசிய போட்டு தள்ளனு சரண்டர் ஆயிருப்பாரு, அவர்கிட்ட வந்து நீங்க எதுக்காக காசிய போட்டு தள்ளீங்க அப்படின்னு கேட்கும் போதோ, எனக்கு அனிதான்னு ஒரு பேத்தி இருந்தா, அவளுக்கு அப்பா அம்மா கூட இல்ல, நான் தான் வளர்த்தேன், காசி வேலை பார்க்குற அந்த கிளினிக் உடைய ரிசப்ஷனிஸ்டா என் அனிதா தான் இருந்தா, ஒரு நாள் நான் வீட்டுக்கு வரப்போ என்னோட பேத்தி அனிதா அவ வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு கைத்துல தொங்கிலான்னு போனா, அப்பா அவளை காப்பாத்தி என்னாச்சுன்ற மாதிரி கேட்கும் போதுதான் அவ காசிய காதலிச்ச விஷயத்தையும், ஒரு நாள் இந்த அனிதாவுடைய கால்ல சுளுக்கு பிடிச்சிக்கிச்சுன்னு சொல்லி காசி ஒரு பிசியோதெரபிஸ்டா தானே இருப்பாரு, அந்த சுளுக்கை எடுக்கிறதா சொல்லி அனிதாவை தப்பா தொற்றுக்காரு. ஒரு கடத்துல அனிதாவை தான் காதலிக்கிறதா சொல்லி ஏமாத்தி அங்க அனிதாவோடு அவரு நெருங்கியும் இருந்திருக்காரு. அனிதாவும் காதலிக்கிறதுனால தான் இப்படிலாம் நம்ம காசி கூட ஒன்னா இருந்தோன்ற மாதிரி நினைக்க, ஒரு நாள் காசியோடைய போனுக்கு நிறைய மெசேஜும் காலும் வரத அவங்க கவனிக்கிறாங்க. என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா அதுல நிறைய வீடியோஸ் இருக்குங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே அவங்க பார்க்கும் போது நெஞ்ச பதற வைக்குது. ஏன்னா தான் கூட ஒன்னா இருந்த மாதிரியே இந்த காசி அங்க நிறைய பெண்களோட ஒன்னா இருந்து வீடியோ எடுத்து வச்சிருக்கான்.
அதுல நிறைய பெண்கள் இதுக்கு மேல எங்களை டார்ச்சர் பண்ணாத விட்டுன்ற மாதிரி கெஞ்சி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அதையெல்லாம் பார்த்து இப்போ அனிதாவும் ரொம்ப பயப்பட அப்பதான் காசி அந்த இடத்துக்கு வந்து அனிதாவுடைய வீடியோவும் அவன் எடுத்து வச்சிருக்காரு போல. அப்படி அனிதா கிட்ட அந்த வீடியோ காமிச்சு அனிதாவையும் மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. இதனால்தான் அனிதா அப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க போல. இந்த கதையை அவங்க தாத்தா கிட்ட சொல்ல அப்பதான் அவங்க தாத்தாவும் இதுக்காக நீ எதுக்குமா வாழ்க்கையை முடிச்சுக்கணும், நான் இருக்க உனக்கு, நான் அவனை எதுனா பண்றன்ற மாதிரி வாக்கு கொடுத்திருப்பாரு. அதுக்காக தான் காசியை இப்படி பண்ணதா இப்ப போலீஸ் கிட்டையும் சொல்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டருமே பதறி போய் காசியோடைய லேப்டாப் போன் எல்லாம் திரும்பி ரெக்கவர் பண்ணிருப்பார்ல, அதையெல்லாம் ஒவ்வொன்னா ஓபன் பண்ணி பார்க்க அதுல நிறைய படங்கள் இருக்கிறதா சொல்லிருப்பாங்கல்ல. அப்படி திருவிளையாடல், லீலை அப்படின்ற மாதிரி படங்களுக்குள்ளலாம் இந்த பெண்களுடைய வீடியோக்களை தாங்க அவன் சேவ் பண்ணி வச்சிருக்கான். அப்படி அதுல முன்ன பிரியான்னு ஒருத்தவங்க ஹஸ்பண்ட் கூட துபாயில இருந்தாங்க, ஜிம்ல காசியை பார்த்திருப்பாங்களே, அவங்களோட வீடியோவும் இருக்குங்க. அவங்க ஒரு நாள் ட்ரீட்மெண்ட்டுக்காக காசியோடைய கிளினிக்கு வந்திருக்க அப்ப காசி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காரு. ஆனா ஒரு கட்டத்துல அது எல்லை மீறி போயிருக்கு. அப்படி அந்த பிரியாவோடையும் இந்த காசி கட்டாயப்படுத்தி ஒன்னா இருக்கிற மாதிரியும் அதை அவரு வீடியோ எடுத்து வச்சிருக்காரு. மேலும் அந்த லேப்டாப்பை பார்க்கும் போதோ காசி நிறைய பேருக்கு பெண்களை அனுப்பி அதையும் வீடியோ எடுக்க செஞ்சிருக்காரு போல. அதுல சில முக்கியமான புள்ளிகளுடைய வீடியோக்களும் கிடைக்குது. இப்ப அந்த வீடியோல இருக்கிற ஒவ்வொரு பெண்கள் கிட்டயும் வந்து இந்த போலீஸ்காரங்க விசாரிக்க ஒவ்வொருத்தரும் அவங்களோட துயர கதையை சொல்றாங்க. நல்லா பேசினா, நல்லா பழகனா, காதலிக்கிறன்னு சொன்னா கடைசியில இப்படி ஏமாத்திட்டான்னு சொல்லி ஒவ்வொரு பெண்ணுமே அங்க கதறி அழுக. அதுல நிறைய பேரோட மனைவிகள் இருக்காங்க, நிறைய கல்லூரி படிக்கிற பெண்கள் இருக்காங்க. அப்பதான் இந்த காசி சாதாரண ஆள் இல்ல, இவ்வளவு மோசமான ஆளுன்ற மாதிரியும் தெரியுது. இப்ப உடனடியா இன்ஸ்பெக்டரும் பிரஸ் மீடியாலாம் வந்து இந்த காசியை பத்தியான உண்மையை சொல்ல இத பாக்குற காசியோட அப்பா அம்மாவும் எங்க பையன் காணாம போனான்னு சொல்லி தான் கேஸ கொடுத்தோம், ஆனா கடைசியில என் பையனையே குற்றவாளி ஆக்கிட்டீங்களேன்னு சொல்லி போலீஸ் கிட்டயும் வந்து புலம்புறாங்க. ஊருக்குள்ள எல்லாரும் எங்களை தப்பா நினைச்சுக்கிட்டு எங்களை நிம்மதியா வாழ விட மாட்டாங்கன்ற மாதிரியும் அழுகுறாங்க. இப்ப மறுபடியும் அந்த துர்கான்னு ஒரு லேடிய நம்ம காசி ஏமாத்திருப்பார்ல, அது எப்படின்னு கேட்கும் போதோ அன்னைக்கு அவன் பிறந்த நாளுக்கு அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனான். நான் கேக் வெட்டினதுக்கு அப்புறம் என்கிட்ட நல்லா பேசி என் கூட ஒன்னா இருந்தான். அடுத்த நாளே எனக்கு கால் பண்ணான், ஏதோ பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறதாகவும் எனக்கு அர்ஜென்டா பணம் தேவைப்படுதுன்ற மாதிரி கேட்டான். நானும் என் நகையெல்லாம் வச்சு ஒரு 20 லட்சம் ரூபாய் பணத்தை அவனுக்கு ரெடி பண்ணி கொடுத்தேன். அதுல இருந்து என்னை கண்டுக்கவே இல்ல அந்த காசி. ஒரு நாள் கிளினிக்கு வந்து எதுக்காக என்னை கண்டுக்க மாட்ற, என்னை காதலிக்கலையா அப்படின்னு நான் காசி கிட்ட கேட்டேன். அப்பதான் நாங்க 2 பேரும் அந்த சமயத்துல ஒன்னா இருந்த வீடியோவை அவன் எடுத்து வச்சிருக்கான் போல. அதை காமிச்சு என்னை மிரட்டினா. அப்பதான் காசியோட சுயரூபம் எனக்கு தெரிஞ்சது. இந்த விஷயத்த வெளியே சொன்னா இந்த வீடியோவை லீக் பண்ணிடுவேன்னு சொன்னா, அதனால்தான் இவ்வளவு நாள் வெளியே சொல்லாம இருந்தன்ற மாதிரியும் இப்ப அந்த துர்கா சொல்றாங்க. இங்க மினிஸ்டருமே இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி இந்த கேஸ்ல என்ன கண்டுபிடிச்சாலும் முதல்ல என்கிட்ட சொல்லணும் தானே சொன்ன, நீ என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டியே, பிரஸ் ரிலீஸ்லாம் எதுக்கு கொடுக்குறன்ற மாதிரியும் கத்துறாரு. இன்னொரு பக்கம் நம்ம காசியால பாதிக்கப்பட்டு ஒரு பெண் இறந்தே போயிடுறாங்க. அப்படி அந்த பெண்ணுடைய கணவர் கிட்ட வந்து இப்ப அந்த போலீஸ்காரர் சில விஷயங்களை கேட்க அதுல தாங்க இந்த படத்துடைய மிகப்பெரிய ட்விஸ்ட். அந்த கணவர் என்னன்னு சொல்றாரு, தான் மனைவியோட அந்த காசி பேசின ஆடியோவையும் அவரு போட்டு காமிச்சிட்டு அங்கேயே கதறி அழுகிறாரு. அது என்னன்றதை இப்ப சொல்ல மாட்டாங்க, கடைசியில தான் சொல்லுவாங்க. இப்ப அட்லாஸ்ட் இந்த மீனாட்சியை காட்டுறாங்க. மீனாட்சி காசி கிட்ட எப்படி ஏமாந்துருப்பாங்கன்னா, காசி தனக்கு நல்லதெல்லாம் பண்றதை வச்சு காசிய அநியாயத்துக்குன்னு நம்பியிருப்பாங்க. ஒரு நாள் காசியோட இந்த ரெசார்ட்டுக்கும் வந்திருப்பாங்க. மீனாட்சி அவங்க கணவர் போனதுல இருந்து ஒரு நரக வாழ்க்கையை தானே வாழ்வாங்க. இப்ப கூட மழையில நினைக்கணும்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதை காசி கிட்டையும் சொல்ல, ஆனா அந்த மனநிலையில நான் இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப அங்க மழை பெய்ய உடனே காசியும் மீனாட்சியும் மழையில நனைறாங்க. அதுல அவங்களுக்குள்ள ஒரு காதல் வருதுங்க. அந்த காதலோட அங்க காசியோட நம்ம மீனாட்சி ஒன்னா இருக்கிற மாதிரியும் அப்படிதான் மீனாட்சியும் காசியோடைய வலையில விழுந்திருப்பாங்க. இந்த எல்லா கதையும் கேட்டதுக்கு அப்புறம் ஒரு சாதாரண மிஸ்ஸிங் கேஸ்ல ஆரம்பிச்சு எவ்வளவு தொலைவு இந்த காசி பண்ணிருக்கானேன்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டருக்கும் அதிர்ச்சியா இருக்க இப்ப இன்ஸ்பெக்டர் ஒரு முக்கியமான தகவலை கண்டுபிடிக்கிறாரு. கடைசியா அந்த பீச் ரெசார்ட்ல காசியோடைய சிம் ஆக்டிவா இருந்த மாதிரியே அதே சமயத்துல இந்த காசி காதலிச்ச மீனாட்சி, பிரியா, துர்கா இவங்க 3 பேருடைய சிம்மம் ஆக்டிவேட்டா இருந்திருக்கு. அப்படி 3 பேரையும் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாரு. நீங்க 3 பேரும் தான் திட்டமிட்டு காசிய போட்டு தள்ளிட்டதா அங்க சொல்றாரு. இப்ப அங்க சரண்டர் ஆன அந்த தாத்தாவையும் கூப்பிட்டு வச்சு ஒன்னா விசாரிக்க அப்பதான் பிரியாவுமே எனக்கு காசி மேல வெறுப்பு இருந்ததுதான், காசி என் கூட இருந்ததை வீடியோ எடுத்து வச்சு கொஞ்ச நேரத்திலேயே காசு வேணும் அப்படின்னு சொல்லி 20 லட்சம் ரூபாய் காசு கேட்டு நீ குடுக்கலன்னா இந்த வீடியோவை லீக் பண்ணிடுவேன்ற மாதிரியும் மிரட்டினா. அவன் கூட ஒன்னா இருந்தது அப்பதான் எனக்கு அவ்வளவு அருவருப்பா இருந்தது. அந்த பாவத்தை என்னால கழிக்க
அனுபவிக்க முடியாம அந்த காசையும் கொடுத்துக்கிட்டு நான் நரகத்துல இருந்தேன் அப்படின்னு அவங்க சொல்ல, ஒரு கடத்துல போலீஸ்காரரும் நீங்க 4 பேர்ல தான் திட்டம் போட்டு காசிய போட்டு தள்ளிருக்கீங்க, அவன் பாடியை எங்க வச்சிருக்கீங்க, உண்மையை சொல்லனா நீங்க 4 பேருமே எதுக்காக மறைஞ்சி எவ்வளவு நாள் இந்த பிளான போட்டு பண்ணீங்களோ அதெல்லாம் நான் வெளியே கொண்டு வந்து உங்க 4 பேரையும் தூக்கி உள்ள வச்சிருவேன்னு மிரட்டுறாரு. அப்பதான் அந்த தாத்தா இவங்களை ஒன்னும் பண்ணிடாதீங்க, நான் உண்மையெல்லாம் சொல்லிடுறேன்ற மாதிரி அங்க சொல்ல ஆரம்பிக்க, நம்ம காசி இந்த தாத்தாவுடைய பேத்தி அந்த அனிதாவை இந்த வீடியோ எடுத்து வச்சு மிரட்டியிருப்பார்ல, அதுக்கப்புறம் தாத்தாவும் பேத்திக்கிட்ட நான் உனக்கு உதவி பண்றதா சொல்லியிருப்பார்ல. அப்படி அனிதா காசியோடைய போனை நோண்டி பார்க்கும் போதோ அதுல இருக்கிற மீனாட்சியோடைய வீடியோ, பிரியாவுடைய வீடியோ, இந்த துர்காவுடைய வீடியோ எல்லாம் பார்த்துட்டு அவங்கள தொடர்பு கொண்டு நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அந்த காசிய போட்டு தரலாம் அப்படின்ற மாதிரி உங்க 4 பேரும் அங்க பிளான் பண்ணிருப்பாங்க. ஆனா அது நடக்கிறதுக்கு முன்னாடியே அனிதா ரொம்ப உடஞ்சு போய் அவங்க வாழ்க்கைய அவங்களே முடிச்சுப்பாங்க. அதாவது அனிதா இறந்துருவாங்க. இதுல இன்னும் கோவப்பட்டு இப்போ இந்த 3 பெண்கள் இந்த தாத்தாவோட சேர்ந்து காசிய போட்டு தரலான்னு பிளான் பண்ணுவாங்க. அப்பதான் பிரியாவுமே காசிக்கு கால் பண்ணி, நீ என்னதான் என்ன மிரட்டினாலும் உன் கூட ஒன்னா இருந்த அந்த சமயம் நல்லா இருந்தது, என்னால மறக்க முடியல, மறுபடியும் அது மாதிரி இருப்போமான்னு சொல்லி அதே பீச் ரெசார்ட்டுக்கு கூப்பிடுறாங்க. இப்போ காசியும் வந்து பிரியாவை கூப்பிட்டுக்கிட்டு அந்த பீச் ரெசார்ட்டுக்கு வராரு. அப்ப இவங்க 2 பேருமே ஒரு ஒயின் குடிக்க அந்த ஒயின் கிளாஸ்ல நம்ம பிரியா அதிகமா தூக்க மாத்திரைய கலந்துடுறாங்க. அதை எடுத்து இந்த காசி நிறைய குடிச்சிடறாரா, அதுல இவருக்கு தலைகள்லாம் சுத்த ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் இவங்க பிளான் பண்ணபடி இந்த 3 பெண்களும் அவங்க கையில ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கிட்டோம், இந்த தாத்தாவும் அவர் கையில ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கிட்டோம், இப்ப இந்த காசிய போட்டு தள்ளலான்ற மாதிரி பின்தொடர்ந்து வராங்க. ஆனா அங்கதான் இவங்க ஒரு அதிர்ச்சியான விஷயத்த பாக்குறாங்க. அங்க ஒரு மர்மமான மாஸ்க் மேன் வந்து காசிய போட்டு தள்ளிருக்காங்க. உண்மையாலே நாங்க போட்டு தள்ளனதா பிளான் பண்ணோம், ஆனா போட்டு தள்ளனது வேற யாரோ, எங்களுக்கு தெரியலன்ற மாதிரி சொல்ல, இப்ப இன்ஸ்பெக்டரும் இந்த பெண்களோட கதையை கேட்டுட்டு இவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதே நேரத்துல இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ஆதாரம் கிடைக்குதுங்க. அதை வச்சு இப்ப இந்த மினிஸ்டரையே அரெஸ்ட் பண்ண போயிடுறாரு. மினிஸ்டரும் காசியோடைய கேஸ்ல எல்லா தகவலும் என்கிட்ட சொல்லுனா என்னையே அரெஸ்ட் பண்ண வரியா, என்ன ஆதாரம்னு கேட்க, அப்பதான் இன்ஸ்பெக்டர் ஒரு வீட்டுக்கு போயிருப்பாரு. அங்க கூட அவங்க மனைவி இறந்திருப்பாங்கன்னு சொல்லி கணவர் போன்ல இருக்கிற ஒரு ஆடியோவை காமிச்சிருப்பாருல, அதுல காசி நிறைய பெண்களை மிரட்டி பெரிய பெரிய ஆட்களுக்கு விப்பாராம். அதுல இந்த மினிஸ்டரும் ஒருத்தராம். அப்படி தாங்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்த ஒருத்தரோட மனைவியை மிரட்டி இந்த மினிஸ்டரோட அனுப்பியிருக்காரு. அதுலதான் அவங்க உடஞ்சு போய் அவங்க வாழ்க்கையை அவங்களே முடிச்சிருக்காங்க போல. போய் சேரத்துக்கு முன்னாடி தான் கணவர்கிட்டயே இந்த உண்மையை ஒரு ஆடியோல பேசிட்டு போய் சேர்ந்திருக்காங்க. இதுதான் அந்த கணவர் அப்போ காட்டியிருப்பாரு. இப்போ இதையும் ஒரு ஆதாரமா வச்சு, அது இல்லாம காசியோடைய லேப்டாப்ல இன்னொரு படம் இருந்திருக்கும். அதுல இந்த மினிஸ்டர் அந்த லேடியோட ஒன்னா இருக்கிற மாதிரியான வீடியோவை காசியே சேஃப்டிக்காக எடுத்து வச்சிருப்பாரு. அதையும் இப்ப அந்த மினிஸ்டர் கிட்ட காமிச்சு மினிஸ்டரை கையும் களவுமா பிடிக்க, இப்ப அந்த மினிஸ்டர் மேலேயே காசியை நீங்க தான் போட்டு தள்ளிருக்கணும், ஏன்னா காசி கிட்ட உங்களோட வீடியோலாம் இருந்திருக்குல்ல, அதனால நீங்க தான் சொல்லி அவர் மேல பழிய போட்டு உள்ள தூக்கியும் போடுறாங்க. இருந்தும் காசி வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிருக்கலாம்னு சொல்லி ஒரு தனிப்படையா அமைச்சு இன்னும் போலீஸ்காரங்க தேடிக்கிட்டு இருக்க, அப்பதான் கடைசியில நம்ம ஹீரோவான இன்ஸ்பெக்டரோட வாழ்க்கையை காட்டுறாங்க. அவருக்கு ஒரு அன்பான மகள் இருந்திருப்பாங்க. தான் மகளுக்கு அதிக செல்ல கொடுத்து இன்ஸ்பெக்டர் வளர்த்திருப்பாரு. அப்படி அவங்களும் தெரியாம காசியோட வலையில போய் விழுந்திருப்பாங்க. எல்லா பெண்களுக்கும் பண்ண மாதிரி காசி இன்ஸ்பெக்டரோட மகள் கிட்டையும் இந்த வீடியோ எடுத்து வச்சு மிரட்டி கடைசியில அதுக்கு பயந்துகிட்டு தான் அப்பா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டு இந்த இன்ஸ்பெக்டரோட பொண்ணு போய் சேர்ந்திருப்பாங்க. அப்பதான் காட்டுறாங்க தான் பொண்ணை இப்படி பண்ணதுக்கு பழி வாங்கறதுக்காக இந்த இன்ஸ்பெக்டர் தான் அந்த மாஸ்க் மேன் வேஷத்தை போட்டு ஃபர்ஸ்ட் சீன்ல காசிய போட்டு தள்ள மாதிரியும், உண்மையிலேயே அவரு தான் அந்த காரியத்தை பண்ணிட்டு வெளியே சும்மா எவ்வளவு நேரம் விசாரிச்சுட்டு இருந்த மாதிரியும் இந்த கதை முடியுதுங்க. அண்ட் அட்லாஸ்ட் பெண்களுக்கு நம்ம சமுதாயத்துல இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதனால பெண்கள்லாம் ரொம்ப சேஃபா இருக்கணும், சேஃபா பழகணும் அப்படின்ற ஒரு நல்ல மெசேஜையும் சொல்லி முடிச்சிருப்பாங்க. சோ ஓடிடில இந்த படம் அவைலபிளா இருக்கு. விறுவிறுப்பான ஒரு கதையை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீக்கெண்ட் இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த இயக்குனருக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ so much.